அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் அபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, 2026 ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுடைய குறிப்பெயர்ச்சி பலன்கள் தான் முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம யாருமே எந்த ஒரு ஜோதிடரும் சொல்லாத அளவுக்கு நம்மளா யோசிச்சு எழுதி சொன்னது தான் இது எல்லாமே. ஸோ அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ரிஷபம் இந்த ரிஷப வீட்டுக்கு உண்டான கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது சுக்கிரன் கிரகம் மட்டும்தான். வேற எந்த கிரகம் கிடையாது. உடனே நீங்கள் நினைப்பீங்க, ரிஷபம் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீட்டுக்கு அதிபதினு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படின்னா கிடையவே கிடையாது. சுக்கிரன் ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் அதிபதி. இங்கே இருக்கிற ரிஷப வீட்டுக்கு மட்டும்தான் அதிபதி. இங்கே இருக்கிற துலாம் வீட்டுக்கு கிடையவே கிடையாது. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தாசி தான், பெண்கள் இருந்தாசி தான். இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க. ரிஷப வீட்டுக்கு சுக்கிரன் மட்டும்தான் அதிபதி. இங்கே இருக்கிற துலாம் வீட்டுக்கு அதிபதி கிடையாது. துலாம் வீட்டுக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, அது வேற கிரகம். சுக்கிரனுக்கு நட்பு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற புதன், இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சூரியன். சரிங்களா? இவங்க 2 கிரகங்கள் மட்டும்தான் யோக கிரகங்கள். யோக கிரகங்கள் அதே மாதிரி இவங்க தசை நடக்கும்போது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் குருதசையை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சிகள் ஏற்படும். சரிங்களா? குருதசையை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சிகள் ஏற்படும். இந்த 2 தசை நடக்கணும் அதுக்கு. சரிங்களா? ஆனால் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் குருப்பெயர்ச்சி பலன்கள் தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். சுக்கிரனுக்கும் குருக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நிறைய பேர் இங்கே ஜோதிடர் ஒரு உருட்டுவாங்க. சுக்கிரனுக்கும் குருக்கும் ஆகவே ஆகாது அப்படின்னா கிடையாது. சுக்கிரனுக்கும் குருக்கும் எந்த விதமான ஜோதிடத்தில் சம்பந்தமே கிடையாது. அது வேற கிரகம், இது வேற கிரகம். சரிங்களா? ஆனால் சுக்கிரனுக்கு புதனோட தொடர்பு இருக்கு. நல்லா கவனிங்க. சுக்கிரனுக்கு புதனோட தொடர்பு இருக்கு. ஏன்னா இது நட்பு கிரகம். ஆனா இங்க இருக்கிற குரு தசை பலன்கள் தான் நம்ம சொல்ல போறோம். இங்க இருக்கிற குருக்கு புதனோட தொடர்பு இருக்கு. சரிங்களா? அதனால இந்த வீடியோல நம்ம முழுக்க முழுக்க குருதசை, அதாவது குருதசையை வச்சு புதன் புத்தியில ஏற்படும் நிகழ்வுகள் தான் நம்ம முழுக்க முழுக்க இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். ஆனா குருதசையில நிகழக்கூடிய நிகழ்வுகளை தான் நம்ம சொல்ல போறோம். அதுக்கு ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன ஆண்களா இருந்தாச்சுதான், பெண்களா இருந்தாச்சுதான் உங்களுக்கு கண்டிப்பா குருதசை நடக்கணும். குருதசை நடந்தால் மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் 100% உங்களுக்கு பொருந்தி வரும். சரிங்களா? பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் சரிதான், மாணவிகளாக இருந்தால் சரிதான், இந்த காலகட்டத்தில் திடீர்னு உங்களோட படிப்பில் முத இருந்த மதிப்பெண்ணை காட்டிலும் இந்த காலகட்டத்தில் அதிக மதிப்பெண் எடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரும்பாலான ரிஷப லக்கணத்தில் அல்லது ரிஷப ராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தால் சரிதான், பெண்களாக இருந்தால் சரிதான், அவங்களுக்கு வந்து படிப்பின் மீது ரொம்ப ஆசை இருக்காது. அப்படி ஆசை வரணும்னா இங்கே இருக்கிற புதன் புத்தி நடந்தே ஆகணும், இல்லது புதன் திசை நடந்தே ஆகணும். ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பலனுமே குரு திசை தான் பார்க்க போகிறோம். குரு திசையில் புதன் புத்தி நிகழக்கூடிய அனைத்து பலனுமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். அப்படி நிகழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதிக மார்க் எடுக்க முடியும். உங்க திடீர்னு நீங்கள் அதிக மதிப்பெண் எடுப்பதனால உங்கள் வீட்டில் உங்களை யாருமே மோஸ்ட்லி நம்ப மாட்டாங்க. ஏன்னா இத்தனை காலகட்டத்தில் நீங்கள் 6வதுல 10வதுலனா ரொம்ப கம்மியாக, 6வது 7வது 8வது 10வதுலனா நீங்கள் அதிக குறைஞ்ச மதிப்பெண் எடுத்துட்டு திடீர்னு நீங்கள் அதிக மதிப்பெண் எடுப்பதனால உங்கள் வீட்டில் உங்களை யாருமே பெருசாக அந்த அளவுக்கு நம்ப மாட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி அதுக்காண்டி நல்ல மதிப்பெண் எடுத்துக்குங்க. ரிஷப லக்கணத்தை, அதாவது ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்கணத்தை பிறந்த ஆண்களாக இருந்தால் சரிதான், பெண்களாக இருந்தால் சரிதான், இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் தேவையற்ற செலவுகளை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு பொருள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொருளோட அருமைகளை பெருமைகளை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. இல்லாட்டா அந்த பொருள் வாங்கி வச்சுட்டு ஒரு மாதத்துலேயே அதை பயன்படுத்தும் போது அதாவது செயல்படாமல் போயிடும். அப்படி செயல்படாமல் போச்சுன்னா உங்களுக்கு அங்கே வந்து பண நஷ்டம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில், இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில், இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிற்கு போகக்கூடிய ஆசை இருக்கிற நபர்களாக இருக்கட்டும், வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய ஆசை இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சுனா கண்டிப்பாக அதனால் நடக்கும். வீடு அல்லது நிலம், அதாவது வீடு கட்டணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, இல்லை நிலம் வாங்கணும் ஆசை இருந்துச்சுன்னா, இல்லை வண்டியோ வாகனமோ ஏதோ வாங்கணும் ஆசை இருந்துச்சுன்னா,
இந்த காலகட்டத்தில் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் வாங்கலாம். ஏன்னா அந்த வாகனங்கள் அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பண வசதிகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே வரும். அதே மாதிரி வீடு, ஏற்கனவே நான் வாங்கி வச்சிருந்த வீடு அல்லது ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த நிலம் அல்லது ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த வாகனம், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில வித்தா உங்களுக்கு மொத வாங்குன, அதாவது மொத வாங்குன லாபத்த விட இந்த காலகட்டத்தில அதிக லாபம், அதிக லாபத்துக்கு நீங்க விக்கலாம். இந்த காலகட்டத்தில மோஸ்ட்லி ஓடி 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 பணம் இந்த காலகட்டத்தில மோஸ்ட்லி அதாவது ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரங்க ஓடி ஓடி பணம் சம்பாரிப்பாங்க. ஆ ஓடி ஓடி பணம் சம்பாரிப்பாங்க. ஆனா அவங்க அதாவது உடல் நலத்தின் மீது பெரிய அக்கறை கொண்ட நபர்களாவே இருக்க மாட்டாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உடல் சோர்வு வரலாம். அதிக உடல் சோர்வு வரலாம். தூக்கமின்மை, அதாவது தூக்கமின்மை ஏற்படலாம். ஸோ பணம் சம்பாரிக்கிறது பெரிய விஷயம் தான். அதுக்காண்டி உடல உடல அதுக்காண்டி உடல பேணி பாதுகாத்துக்கங்க. ஸோ இந்த மாரி விட்டீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். அ ரிஷ ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரங்க மோஸ்ட்லி திருமணத்தின் மீது பெரிய அக்கறை கொண்ட நபர்கள்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா, உங்களுக்கு யார பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்க சூரியன தான் ரொம்ப பிடிக்கும். இந்த காலகட்டத்தில திருமணத்துக்கு முயற்சி செஞ்சுக்கிட்ட நபர்களா இருந்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஏன்னா, அவங்க மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு சிந்தனை ஓடிட்டுன்னா, "கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது." ஏன்னா, அந்த மாரி உயர்ந்த சிந்தனை உடைய நபர்களாவே இருப்பாங்க. இந்த இந்த ரிஷப லக்கணத்தில பிறந்த நபர்களா இருக்கட்டும். ஆனா, இந்த குறிப்பெயர்ச்சி காலகட்டத்தில அதுக்கு எதிர்மாறாவே செயல்படுவாங்க. ஏன்னா, இந்த காலகட்டத்தில அவங்களுக்கு திருமணம் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அ ஏற்கனவே தொழில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்குங்க, அல்லது ஏற்கனவே ஒரு சின்ன அதாவது ஏற்கனவே தொழில், அதாவது ஏற்கனவே தொழில் மற்றும் வியாபாரத்தில் யாருக்குமே தெரியாத யுத்திகளை பயன்படுத்தி மிகப்பெரிய மகத்தான வெற்றியை காண்பீர்கள். ஒரு தொழில் வச்சு நடத்துறீங்கன்னா, அந்த தொழில்ல பார்த்தீங்கன்னா, சில யுத்திகள் இருக்கும். அந்த யுத்திகள யாருக்கும் தெரியாத அளவுக்கு நீங்க சிந்திச்சு இந்த காலகட்டத்தில செயல்படுத்தி, அத வெற்றியும் காண்பீர்கள் இந்த காலகட்டத்தில. இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, அ அதாவது சொல்றது, பல வருஷமா குழந்தை இல்லாத ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன ஆண்களா இருந்தா சரிதான், பெண்களா இருந்தா சரிதான், போகாத கோயில் இல்ல, ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்ல, அப்படின்னு நீங்க நெனச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில குழந்தைக்கான நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த கடவுளே இந்த காலகட்டத்தில உங்களுக்கு குழந்தையா பிறக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு குழந்தை இருந்தாலும் சரி, ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்தாலும் சரி, இன்னொரு குழந்தைக்கு இந்த காலகட்டத்தில அதாவது அதிக ஆர்வத்தை தூண்டி தூண்டி அதிக ஆர்வம் இந்த காலகட்டத்தில வரும் உங்களுக்கு. அதுக்கு காரணம் இங்க இருக்க குருதசையில புதன் புத்தி ஏற்படுறதுனால தான். குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, கண்டிப்பா குழந்தை பெத்துக்கங்க. இன்னொரு குழந்தை கூட. ஆ ரிஷப லக்ன ஆண்களுக்கு குறிப்பா நான் சொல்லக்கூடிய ஒண்ணே ஒண்ணு தான். இந்த காலகட்டத்தில உண்மை எது? பொய் எது? எதுவும் தெரியாம நீங்க யார்ட்டயும் அளவுக்கு அதிகமா வாய விட்டுறக்கூடாது. அதாவது வாய ரொம்ப அதிகமா பேசிறக்கூடாது. அல்லது சண்டை போட்டுறக்கூடாது. கோவப்பட்டுறக்கூடாது. அப்படி கோவப்பட்டீங்கன்னா, நீங்க நீங்க எல்லாம் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு, நீங்க பாட்டுல ஓய்வு எடுக்கிற நேரத்தில, காதோரத்தில கரப்பான்பூச்சி தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லி, கட்டை எடுத்து வந்து கட்டெறும்பு அடிக்கிறேன்னு சொல்லி அடிச்சு, காதுலருந்து ரத்தம் வர வச்சு உங்கள ஆஸ்பத்திரியில சேர்த்துருவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரங்க. தேவையில்லாம யார்ட்டயும் வாய குடுத்து வாங்கி கட்டிக்காதீங்க. அ ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்த பிறந்த ஆண்களா இருந்தா சரிதான், பெண்களா இருந்தா சரிதான். அ ஒ அதாவது அதாவது ரொம்ப நாளா காதல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய காதல சொல்ல முடியல. என்னோட காதல சொல்ல முடியல. அப்படின்னு நினைக்கக்கூடிய அப்படி நினைக்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான். கண்டிப்பா இந்த காலகட்டத்தில உங்களோட காதல சொல்லுங்க. ஏன்னா, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில குரு தசை போயிட்டு இருக்கு. குருனா வெற்றி. நீங்க எந்த ஒரு அதாவது அதர்மத்துக்கு எதிரா நீங்க எந்த ஒரு செயலுமே செய்யாம, தர்மத்துக்கு நிகரா ஒரு செயல செய்யும்போது, கண்டிப்பா அங்க ஒரு மகத்தான வெற்றி கிடைக்கும். சரிங்களா? ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்த பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், இந்த காலகட்டத்தில மோஸ்ட்லி இந்த காலகட்டத்தில பெரும்பாலான இந்த காலகட்டத்தில இந்த மாரி பாடல் கேட்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாவே பிடிக்கும். அதாவது 18 வயசு இளம் மொட்டு மனசு ஏங்குது பாய் போட. இந்த மாரி பாடல்கள் கேட்க அதிகமாக ஆர்வத்த தூண்டக்கூடிய காலம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த குருப்பெயர்ச்சி காலம் தான்.
ஸோ அதனால இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. அதாவது நான் சொல்றது ஒரு 40, 50 வயசுக்கு அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய ஆண்கள் அல்லது பெண்களையும் சொல்றேன். இது வந்து அதாவது ஒரு 18, 20 அந்த வயசுல உள்ளவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா அது வந்து காதல் வாழ்க்கையில போயிரும். இதுக்கு மேல போச்சுன்னா அது அஃபேரா மாறும். அதனால ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்ன ஆண்களா இருந்தா சரி தான் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய புதன்குரு ஆஸ்ட்ராலஜி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்க இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுங்க. பாய்.